Welcome to our CenterMap NEET YouTube channel. So நம்ம 10th lectures தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல அதோட third lesson வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? So the lesson name என்னப்பா? How do organism reproduce? So இந்த lectureல நம்ம என்ன பார்க்க போறோம்னா just introduction என்னென்னலாம் first கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். So next lectureல தான் வந்து mode of reproduction எல்லாம் பார்க்கறோம். ஓகேங்களா? So first one என்னன்னா what is reproduction? So reproduction is the process by which living organism produce new individual of the same species. அவங்க என்ன சொல்றாங்கப்பா, லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து நியூ இண்டிவிஜுவல் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா ஸ்பீஷியஸ் எப்படி இருக்கும், அது வந்து சேமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் லைக் reproduction is necessary for the survival and increase in the population of species. இப்ப ரீப்ரொடக்ஷனே நடக்கல அப்படின்னா என்ன ஆகும், ஸ்பீஷியஸ் வந்து எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து ஸ்பீஷியஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும், பாப்புலேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன்ங்கிறது ரொம்ப எசென்ஷியல் ப்ராசஸ். So if organisms do not reproduce, their population decreases, species will become extinct. ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம டைனோசர்ஸ் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அது எல்லாமே போயிடுச்சு. இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆர்கானிசம் எதுவுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணலன்னா பாப்புலேஷன் ரேட் எப்படி ஆகும், டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்ப டிக்ளைன் ஆகுறப்ப அந்த ஸ்பீஷியஸ் ஃபைனலா வந்து இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? So that is reproduction. Reproduction என்னன்னா living organism வந்து நியூ இண்டிவிஜுவலை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. So do organism create carbon copies of themselves அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா ஆர்கானிசம்ஸுமே அவங்க வந்து கார்பன் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்களா அப்படின்னா the answer வந்து எக்ஸாக்டா வந்து கிடையாது. ஓகேங்களா? No, the organisms do not create exact carbon copies of themselves during ரீப்ரொடக்ஷன். ஒரே மாதிரியே வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்லைல்ல. நமக்கு எப்படி இருக்கும், ஒரு ஸ்லைட் வேரியேஷன். நம்ம பேரண்ட்ஸ்ல நம்ம எப்படி இருப்போம், நான் ஐடென்டிக்கலாவும் இருப்போம், ஐடென்டிக்கல் ட்வின்ஸும் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் த ரீசன், எதனால வந்து கார்பன் காப்பீஸா வந்து இருக்கிறது இல்லை அப்படின்னா, டிஎன்ஏ நமக்கு தெரியும்ல, டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ அந்த டிஎன்ஏல தான்ப்பா என்ன இருக்கும், இப்போ பேரண்ட்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் வந்து சில்ட்ரன் ஆஃப்ஸ்பிரிங்க்கு வந்து ஸ்ப்ரெட் லைக் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா who's helping the DNA, deoxyribonucleic acid in chromosome is responsible for heredity, அதாவது passing traits from parents to offspring. So parentsல இருந்து offspringக்கு வந்து அதை பாஸ் பண்றது தான் என்னன்னு சொல்லுவோம், we'll call it as heredity. So இந்த குரோமோசோம்ஸ்ல தான் இந்த DNA present ஆகி இருக்கு. ஓகேங்களா? So which is responsible for heredity. Then during reproduction, reproductive cells வந்து என்ன ஆகுதுன்னா டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்றாங்க. ரீப்ரொடக்ஷன் நடக்கிறப்போ டிஎன்ஏவை வந்து ரெப்ளிகேட் பண்றாங்க. அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா ஸ்மால் வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு நடக்குது. தீஸ் வேரியேஷன் அரைஸ் டியூ டு எரர்ஸ் இன் டிஎன்ஏ காப்பியிங், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் லைக் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் மியூட்டேஷன். இது எதனால நடக்குதுன்னு சொல்லிட்டு 3 இது சொல்லியிருக்காங்க. லைக் எரர்ஸ் இன் டிஎன்ஏ காப்பியிங், தென் ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் நமக்கு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து நடக்கும், தென் ஆல்சோ இன் மியூட்டேஷன். ஓகேங்களா? சோ அதுக்கு ரீசன் என்னதுப்பா, இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் குரோமோசோம்ஸ்ல டிஎன்ஏ வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, அந்த டிஎன்ஏ தான் வந்து which is responsible for heredity. Okay, next the importance of variations. So variation plays a crucial role in survival and evolution. So எதனால வேரியேஷன் வந்து இம்பார்ட்டன்ட், ஸோ லைக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்குன்னா அப்படியே எக்ஸாக்ட் காப்பி, பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து அவங்களோட சைல்டு, அதாவது ஆஃப் ஸ்பிரிங்ஸும் அப்படியே தான் இருப்பாங்க. பட் நம்ம இதுல வந்து அப்படி இருக்காது, இட் வில் பி a different. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே இருக்கனால தான் என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் நியூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. ஸோ ensuring survival in a changing environment. So the environment is constantly changing. எக்ஸாம்பிள் என்னதுப்பா, கிளைமேட் சேஞ்ச் இருக்கு, டெம்பரேச்சர் ஷிஃப்ட் இருக்கு, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இந்த மாதிரி நம்மளோட என்விரான்மெண்ட் என்ன ஆகுது, கான்ஸ்டன்டா வந்து இந்த மாதிரி சேஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ் வேர் ஐடென்டிக்கல் தே மைட் நாட் சர்வைவ் நியூ கண்டிஷன்ஸ். இப்போ எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன ஆகும், அவங்க அந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ variation helps some individual adapt, ensuring the survival of the species. So variationனால என்ன ஆகுது, சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து அடாப்ட் ஆகுறாங்க, தென் ஆல்சோ சர்வைவல் ரேட்டுமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில பாக்டீரியா என்ன பண்றாங்கன்னா they develop resistance to antibiotics and allowing them survive and while others die. அதாவது சில பாக்டீரியா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா they will be resistant to antibiotics. அப்ப என்ன ஆகும், அது வந்து
சர்வைவ் ஆகும். அப்ப இவங்க சர்வைவ் ஆகுறப்ப ஆப்போசிட்ல என்ன ஆகுது, some may die also. அப்ப இங்க என்ன சொல்றாங்க, என்விரான்மெண்ட் வந்து கான்ஸ்டன்டா சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்படி எல்லா சேஞ்சஸுமே லைக் நடக்கிறப்போ நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி we have to adapt. ஸோ இப்போ எல்லா ஆர்கனிசமுமே ஐடென்டிக்கலா இருக்கிறப்ப they might not survive in new conditions. Then evolution of new species. Over generation, small variation accumulate and may lead to the formation of new species. So என்ன சொல்றாங்கன்னா, இந்த சின்ன சின்ன வேரியேஷன்ஸுமே வந்து என்ன ஆகுதுன்னா which leads to formation of new species. So natural selection favors traits that helps the organism survive. This process leads to diversity in life forms. Then adaptation to different habitats. Variation allow organisms to adapt different environment, helping them spread across the globe. So இப்போ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் சொன்னது இதப்ப சொல்றாங்க, வேரியேஷன் என்ன ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்க்கு வந்து அடாப்ட் ஆகுற மாதிரி they are allowing. அப்போ என்ன ஆகும், across the globe they will survive. Then without variation, species would be limited to very specific condition and risk extinction. வேரியேஷனே கிடையாது அப்படின்னா ரொம்ப லிமிட்டடா இருக்கும். அதே மாதிரி ஸ்பீஷிஸ் வந்து இல்லாம போறதுக்கு there may be lot of possibilities. Okay, தென் எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலார் பியர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னா அதோட ஃபர் வந்து அதோட இதுக்கு மேல அந்த தோல் வந்து ரொம்ப வந்து திக்கா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ தே will be having thick fur and fat layers to survive in the cold. அதே மாதிரி கேமல்ஸ்க்கு எப்படி இருக்கும், they have adaptation to store water in desert region. ஸோ போலார் ரீஜன் வந்து அங்க ரொம்ப கோல்ட் கிளைமேட்டா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபர் வந்து ரொம்ப திக்கா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபேட் லேயர்ஸ்மே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஏன்னா அந்த கோல்ட் என்விரான்மெண்ட்ல இருந்து அவங்கள பார்த்துக்கணும்ல, அதுக்காக. தென் கேமல்ஸ்க்கு என்ன இருக்குன்னா they can store water in the desert region. Then prevention of extinction. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்ல லைக் ஏன் வேரியேஷன் வந்து இம்பார்ட்டன்ட், அதுல வந்து இப்போ எக்ஸ்டென்ஷனை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காகவும் we need variation. Species that fail to adapt to changing environments may go extinct. Genetic variation increases the chances that at least some individual will survive. Example இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, dinosaurs become extinct because they couldn't adapt to climate change while mammals survive and thrived. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இங்க எந்த அனிமல்ஸ் லைக் எந்த ஸ்பீஷியஸ்லாம் வந்து இங்க அடாப்ட் ஆகுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே எக்ஸ்டிங்க்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ஜெனட்டிக் வேரியேஷன் வந்து இன்க்ரீஸ் த chances that at least some individual will survive. ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டைனோசர் வந்து அதோட கிளைமேட்டிக் இது எல்லாமே அடாப்ட் பண்ணாதனால என்ன ஆச்சு, இட் வில் பிகம் எக்ஸ்டிங்க்ட். ஓகேங்களா, அது ஆல்ரெடி எதுவுமே இல்லை. லைக் இப்போ டைனோசர்ஸ் நம்ம பார்க்குறோமா, எதுவுமே கிடையாது தானே, ஃபுல்லாகவே அழிஞ்சிடுச்சு. ஸோ தட் இஸ் த திங் தே ஆர் டெல்லிங், டைனோசர்ஸ் பிகம் எக்ஸ்டிங்க்ட் பிகாஸ் தே குட் நாட் அடாப்ட் டு த கிளைமேட் சேஞ்ச். பட் மேமல்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, they are adapted to the environment. Still now வந்து mammals எல்லாமே survive ஆயிட்டு தான் இருக்காங்க. mammals-னா நமக்கு தெரியும்லப்பா, பாலூட்டிகள். Then what is the importance of DNA copying in reproduction? Reproductionல DNA copying ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன? நமக்கு NCERT-ல ஒரு 2 क्वेश्चन வந்து உங்களுக்கு இதுக்கு கீழே வந்து கொடுத்திருப்பாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, so DNA copying, which is a replication, is a fundamental process in reproduction, ensuring the transmission of genetic information. It serves 3 main purposes. So DNA copyங்கிறது என்னன்னா replication. அது எதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா, which ensures the genetic information ஒரு generation to next generation வந்து பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ 3 மெயின் பர்பஸ் சொல்றாங்க, அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். மெயின்டைன்ஸ் பாடி டிசைன் அக்ராஸ் ஜெனரேஷன். DNA carries the instruction for life, அதாவது traits, அதோட structure, then function of an organism. Traits அப்படின்னு நீங்க எதை சொல்றாங்கன்னா, a personோட hair color, hair type, இது எல்லாமே தான் வந்து which includes under traits. During reproduction, DNA வந்து copied so that the offspring resemble the parents and maintain species characteristics. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்போ என்ன ஆகுது, டிஎன்ஏ காப்பி ஆகுது. அதனால ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து பேரண்ட்ஸ் கேட்ட மாதிரி, இப்போ நம்ம என்னதான் வந்து இருந்தாலுமே லைக் நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி நம்ம லைட்டா எங்கேயாச்சும் வந்து ரிசம்பிள் ஆகும். மேபி த ஐஸ், ஹைட், இது எல்லாமே எப்படி இருக்கும், நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி நம்ம ரிசம்பிள் ஆகும். ஃபுல்லா அதே மாதிரி இருக்க மாட்டோம், ஐடென்டிக்கலா இருக்க மாட்டோம், விச் இஸ் நான் ஐடென்டிக்கல். ஆனா வந்து ரிசம்பிள் வந்து அப்படி ஆகும். ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. DNA is copied so that offspring resemble the parents and they will maintain the species characteristics. Then allows growth and development. After fertilization, zygote divides. So fertilization na male gamete and female gamete fusion ஆகிறது என்னன்னு சொல்லுவோம், fertilization.
இப்போ ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் தென் டிவைட் அண்ட் டெவலப்ஸ் இன்டு எ நியூ ஆர்கானிசம் guided by the copied DNA. So female கிட்ட இருந்து லைக் ஹியூமன் கிட்டனா ஃபீமேல் கிட்ட இருந்து ஓவம் அண்ட் மேல் கிட்ட இருந்து ஸ்பெர்ம், இது ரெண்டுமே வந்து நமக்கு ஃபியூஷன் ஆகுறப்ப தான் என்னன்னு சொல்லுவோம், we call it as fertilization. So after fertilization என்ன ஆகும்னா ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட் வந்து டிவைட் ஆகி என்னவா அதுக்கு இருக்குப்பா, நியூ இண்டிவிஜுவலா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுறாங்க. Then introduces variation. DNA copying is not perfect. Small changes, அதாவது mutations வந்து will occur. These variation contribute to diversity and may help in survival and evolution. So இந்த மாதிரி variations வந்து நமக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, சர்வைவல்க்கும் எவல்யூஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. Then the second question is, why is variation beneficial to a species but not necessarily to an individual? வேரியேஷன் வந்து ஒரு ஸ்பீஷியஸ்க்கு வந்து ஏன் பெனிஃபிட்டா இருக்கு, ஆனா லைக் இண்டிவிஜுவலுக்கு ஏன் கிடையாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வேரியேஷன் இன்க்ரீசஸ் த சான்சஸ் ஆஃப் சர்வைவல் when the environment changes. எக்ஸாம்பிள் climate shift, new predators and diseases. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா வேரியேஷன்ஸ் வந்து இருக்கனால சர்வைவல் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. And also some individual with advantageous traits will survive and reproduce, passing those traits to the next generation. Over time, these adaptation may lead to the evolution of new species. இப்போ ஒன்றும் இல்லை, லைக் இப்போ ஒரு சில இண்டிவிஜுவலுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்னால அவங்க வந்து லைக் தே கேன் சர்வைவ்னா, இப்போ அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படி போறப்ப என்ன ஆகும், ஸோ தே கேன் ஈஸிலி சர்வைவ், ரைட்? ஸோ அதுதான் சொல்றாங்க, some individuals with advantageous traits will survive and reproduce. அந்த reproduce பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த traits next generationக்குமே, passing those traits to the next generation. Over time, these adaptation may lead to the evolution of new species. So how do organism reproduceங்கிறதுல just அதோட introduction இருக்கும்லப்பா, why variations are important and what is reproduction. So these are all the topics which is covered in this class. So நம்ம next classல வந்து நம்ம reproduction ஓட types எல்லாமே பார்க்கலாம், like asexual and sexual reproductions வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you. If you are having doubts, please let me know in the chat box. Okay? Thank you. Sendermap. You dare to dream, we care to accomplish.